ஹாய் சசிதா கீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 100 சாமி. இந்த படத்தோட கதைக்குள்ள நம்ம டைரக்டாவே போயிடலாம். இந்த படத்துல சுவாசிகா இளம் வயதிலேயே கணவனை இழந்த பெண்ணா நடிச்சிருக்காங்க. தன்னுடைய 2 மகன்களையும் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. அவங்களுக்கு மறுமணம் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை வருது. இத தெரிஞ்சுக்கிட்ட அந்த 2 மகன்களும் அவங்கள வெறுக்க ஆரம்பிச்சுடுறாங்க. இது நல்லது இல்ல அப்படின்ற மாரி வெறுக்குறாங்க. மகன்கள் வந்து நம்மள வெறுக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு தன்னோட ஆசைய மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுட்டு அவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. காலம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போகுது. இந்த 2 பசங்களும் வளர்றாங்க. கல்யாண ஏஜ் வருது. 2 மகன்களும் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு அம்மாவோட நியாயமான ஆசை என்னன்னு புரியுது. மகன்கள் 2 பேரும் நம்ம அம்மாவுக்கு ஒரு மறுமணம் பண்ணி வைப்போம். அவங்களோட மீதி வாழ்க்கைய சந்தோஷமா வாழட்டும்னு முடிவெடுக்கிறாங்க. இத அவங்க அம்மாட்ட சொல்றாங்க. அதன்படி சுவாசிகா விஜய் ஆண்டனிய சந்திக்கிறதுக்கு மகன்கள் வந்து ஏற்பாடு பண்றாங்க. விஜய் ஆண்டனி கூட சுவாசிகா பேசுறாங்க, பழகுறாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. விஜய் ஆண்டனியோட அமைதியான குணம், அவருடைய கேரக்டர், பிஹேவியர் எல்லாம் பிடிச்சிருக்கு. விஜய் ஆண்டனி கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாங்க. மகன்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு 2 பேத்தையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும் போதையும் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஊர் மானம் போச்சு, ஊரோட மரியாதை போச்சு, இப்படி 2வது கல்யாணம் பண்ணிக்கலாமா ஒரு பொண்ணு, அப்படிலாம் பண்ணக்கூடாது, நம்ம பண்ண விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ரெடி ஆகுறாங்க. இப்ப இந்த கல்யாணம் நடந்துச்சா நடக்கலையா அப்படின்றதா அந்த படத்தோட மொத்த கதையே. படத்துல வந்து விஜய் ஆண்டனி வந்து ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி தான் அப்பப்போ வந்துட்டு போறாரு. படத்துல விஜய் ஆண்டனி ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி அப்பப்படியே வந்து நடிச்சுட்டு போறாரு. அவர் வந்து ஒரு ஹீரோன்ற அடையாளத்தை தாண்டி இப்படி நடிச்சது வந்து இந்த கதைக்கு அவர் என்ன நியாயத்து கொடுக்க முடியுமோ அதை உணர்ந்து அவர் நடிச்சது வந்து ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி சுவாசிகாவுமே நடிகை வந்து இந்த அளவுக்கு நடிக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு ஆச்சரியப்படுத்துற அளவுக்கே நடிச்சிருந்தாங்க. பொதுவாவே நம்ம சமூகத்துல மக்கள் வந்து பொதுவா பெண்கள் தன்னோட ஆசைகளை குடும்பத்துக்காக மனசுக்குள்ள மறைச்சுக்கிட்டு அதை வாழ்ற வாழ்க்கைய அவங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்றத படத்துல ஸ்கிரீன்ல அவங்க நடிப்பு மூலமா கொண்டு வந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம். வேற ஒரு நல்ல படத்துல திரும்ப சந்திக்கிறேன்.